blogspot.m. பொங்கும் புது வேகம் என்னாலும் அவர் சொந்தம் தீயோரின் ராஜாங்கம் மண்ணோடு சாயும் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை இருந்தால் Power ஒன்றாகவே போராடி எழலாம் இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சமென்றும் இல்லை இருந்தால் Power Rangers எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடி எழலாம் Power Rangers இந்த சாஃப்ட்வேர் உண்மையிலே ரொம்ப புது சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மட்டும் நம்ம லாங்குவேஜ்ல கிடைச்சா நான் உடனே அதை டவுன்லோட் பண்ணிடுவேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, நம்மளுடைய கண்ணு உடனே வீடியோ கேமரா மாதிரி மாறிடும். அப்படியா? ஆனா அது கேபிள் டிவியோட இடத்த பிடிக்க மாதிரி தான் சரி. நல்லா கேட்டுக்கோ டேவின், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட டிவி ஷோல இது வரைக்கும் யாருமே எடுத்துக்க கூடாது. அந்த அளவுக்கு அழகா இருக்கணும். ஓ, எனக்கு கிடைச்சிருச்சு பாரு. என்னது, ஒரு பொண்ணு 250 பவுண்ட் உள்ள பூசணிக்காவை தூக்குனாளா? என்னால கேமராவே தூக்க முடியல, அவ பூசணிக்காவை தூக்கி இருக்கா. நிக்கி வேலண்டினா. நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். டிவி ஸ்டார் தான். அவங்களாவது இங்க வர தாத்தா வந்துட்டாங்க. ஏய், அந்த ஓஷன் படத்தோட ஹீரோயின் இவங்க தானே? டிவி ப்ரோகிராம்ல ரொம்ப பாப்புலர் ஆனவ. எனக்கு ஒரு ரவுண்ட் அள்ளி கொடுங்கப்பா. நீங்க இதேவே நின்று போல இருக்கே. சைபர் கேஃபேக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வீட் க்ரோஸ் ஷேக் வேணும், அதுவும் லெமனோட. ஓ சாரி, அது காலி ஆயிடுச்சு. நான் வேணா பனானா ஸ்மூதி கொண்டு வரட்டுமா? நான் உங்ககிட்ட வேற எதுன்னு கேட்டேன். நான் கேட்டதை மட்டும் கொடுங்க போதும். அதான் நான் என்ன சொல்ல வரேன், ஏற்பாடு பண்ணுங்க. 1000 rupees கொடுக்குறேன். ஐ எம் சாரி, எங்க கிட்ட இல்லாததை எப்படி கொண்டு வர முடியும்? பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் தான் நிக்கி வேலண்டினா. நினைச்சதை அடையாம விட மாட்டேன். நான் கேட்டது இங்க இல்ல, சில கிளம்புறேன். மிஸ் வேலண்டினா, நான் காஸ்ட்ரிக் கார்னர் ரிவ் சைட் ரிப்போர்ட்டர். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே, என்ன வேணும் சொல்லு. நான் உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்போ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கேன். உங்க கூடவே நடிக்க வந்தா எனக்கும் இந்த பாப்புலாரிட்டி கிடைக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்க மேம். ஹானி, அனாவசியமா பகல் கனவு காணாத. உனக்கும் எனக்கும் ஏனி வச்சாலே ஏற்றாது. ஃபேனா இருக்கதான் லாயக்கு. வாங்க போலாம். உன்ன மாதிரி என்னால் நிச்சயமா ஆக முடியும். கண்டிப்பா ஆகி காட்டுறேன் பாரு. லவ் நிக்கி. எப்படியாவது அவகிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க ப்ளீஸ். நீங்க கல்யாணத்தன்னைக்கு உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மறந்துட்டேன். ஹீரா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, போலாமா? நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு மேக்ஸ்ல சந்தேகம் இருக்கு, அதை கேட்டேன், சொல்லி தரேன்னு சொல்லியிருக்கான். என்ஜாய் பண்ணுங்க. ஓ வா. எனக்கு தெரியும், உங்க அப்பா தானே? ஆமா, எங்க அப்பா தான். வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நீ அங்கதான் இருக்க. என்னோட கால்குலேஷன் எப்பவும் மிஸ் ஆகாது. நீ முட்டையில இருந்து வெளியே வர போற நேரம். ஆனா இங்க செல்ட்ராக்ஸ் எங்க இருக்க? மாஸ்டர், இங்கதான் இருக்கேன். நான் ஒரு ஜெனடிக் பிராணியை உருவாக்கி இருக்கேன். அது பேர் மெர்லடோர். அதுக்கு நாங்க ஷார்க்கோட சக்தியையும் ஆலியண்டர் பூவோட விஷத்தையும் சேர்த்து இருக்கோம். அது மட்டும் இல்ல, அதுக்கு நிறைய பலத்தையும் நாங்க கொடுத்திருக்கோம் மாஸ்டர். அப்படியா? நான் அதை பார்க்கலாமா? ஜீனோ ரேண்டமைசர் எங்கேஜ். இதோ பாருங்க. கொஞ்சம் கூட அறிவில்லாதவங்கள. நமக்கு இப்ப இதை விட திறமையான ஒண்ணு தேவை. நாம இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயத்தை தேட வேண்டியதா இருக்கு. இவ ரொம்ப பிரமாதம்.
நல்ல பலசாலி. நான் தேடிக்கிட்டு இருந்தது இவளத்தான். செல்ட்ராக்ஸ், சொல்லுங்க மாஸ்டர். நீ உன்னுடைய பிராணியை அனுப்பி அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லு. ஒருவேளை பவர் ரேஞ்சர்ஸ் அதுல குறுக்கிட்டாங்கன்னு அத பத்தி கவலைப்படாம நான் சொன்னதை மட்டும் செய். Tune Network connected.blogspot.im. குட். டூப்ளிகேட்டோட வேலை முடிச்சு தள்ளி போங்க. ஹேய் தள்ளி பொண்ணா கலக்கணும். ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கா. இப்ப கிடைச்சிரும்னு நினைக்கலாம். நண்பர்களே, இங்க டெரனோ டூன்ஸ் அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே ஒரு சின்ன பிரச்சனையும் உருவாயிருக்கு. வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டுபாகூர் படத்தோட ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஷூட்டிங்ல உண்மையா நடக்குது. ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சான்ஸ் அடிக்கிட்டே வா. ஓகே, பிரேக். 1 ஹவர்ல எல்லாரும் திரும்பி வந்துடணும். இனி சன் பர்த் என்ஜாய் பண்ணலன்னு நினைக்கிறேன். அடடா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ் வேலண்டினா. அழகா இருக்கீங்க. தள்ளி போ. என்னோட மேக்கப் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். வாங்க, இங்க இருந்து போலாம். ஆஹா, உங்க அழகையெல்லாம் இது பாலாக்கிடுச்சே. உங்களுக்கு ஒண்ணாகலையே. எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனா என் நகத்துல பாலிஷ் பண்ணணும். சீக்கிரம் மேக்கப் நடக்கும். இவனுங்களை நாம என்ன பண்றது? இவனுங்களை கொந்த இடத்துக்கு அனுப்ப வேண்டியதான். ரெடியா? ரெடி. எல்லாரையும் அழிங்க. யாராவது ஒருத்தர் வாங்க. இதை நான் எடுத்துக்கிறேன். நம்மள பார்த்து ஓடி போயிட்டாங்க. டாக்டர் ஆலிவர், நாங்க பீச் கிட்ட வந்துட்டு இருக்கோம். டைனோ தண்டர் பவர் ஆஃப். ஒரு செகண்ட்ல நான் தப்பிச்சேன். இது பிரச்சனை இல்லையே. நீங்க பாரு நிக்கை, நான் தான் உன் கனவு கட்ட. பிக்டர்ஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அதை பிடிங்க. என்ன பிடிச்சிருக்கா? உங்களை நான் சும்மா விடவே மாட்டேன். எல்லாரும் மேல பாருங்க. நான் கேட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. எங்களுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா இனிமே வீட்டு விட்டு கிளம்பும் போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வரணும். சரி வாங்க, நம்ம லேபுக்கு போலாம். ஓகே. இன்னைக்கும் நீ லேட். டைமிங்க கரெக்டா கீப் அப் பண்ணணும்னு தெரியும்ல. தெரியும். நான் வேற ஒரு பிளான்ல இருந்தேன். என்கிட்ட பிளான்ஸ் இருக்க ட்ரெண்ட். இங்க என்னால ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. நீங்க எங்க போறீங்க? இது வரைக்கும் முடிவாகல. ஆனா ஒருவேளை இது எல்லாத்தையும் பட்டுட்டு நான் இங்க இருந்து போக வேண்டியதாயிடுச்சுன்னா நம்மளோட எல்லா ஃபேமிலி பிசினஸையும் பத்திரமா பாத்துக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல? டாட், எனக்கு புரியுது. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க.
என்னோட டர்ன். நான் உன்னை காப்பாத்துறேன். நான் எப்படி ஆக்ட் பண்ணேன்? தண்ணில முழுகிற என்னோட ஷாட்டை பார்த்து எனக்கு ஆஸ்கர் அவார்டே கிடைக்கும். ஆனா நம்ம இன்னொரு வாட்டி டேக் எடுத்துதான் ஆகணும். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா முழுக்க ட்ரை பண்ணு. நான் சொல்றது புரியுதா டெவின்? ஓகே, புரிஞ்சிருச்சு. இப்ப பார்க்கலாம் நிஜமான ஸ்டார் யாரு. இப்ப ஆக்ஷன். ஓ, என்ன வெளிய விடு. நான் யாரும் உனக்கு தெரியாது. ப்ளீஸ் என்ன வெளிய விட்டு. ஹேய், நீ ஏன் ரொம்ப அலட்றன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ ரொம்ப விலை கொடுத்து வாங்குற. ஆனா இப்ப சிக்கல் இருக்குது. நீ ஏன் நானு சொல்லு பாப்போம். ஏய், இந்த ஒரு ஃபேமஸ் ஃபிலிம் ஆக்டர் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. யூனியன் ரூல்ஸ் தெரியாதா? உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தது, அதனாலதான் நீங்க உயிர் பொழைச்சிட்டீங்க. நீங்களே சொல்லுங்களேன். நான் நிக்கே காப்பாத்த எப்படி போவேன்? என் மூஞ்சி எப்படி இருக்கு? அவன் என் முகத்தை பார்த்துட்டு ஏதோ பெரிய வியாதி தான் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டானா? மனுஷங்க எப்பவுமே அவங்க கிட்ட இருக்க நலத்தை பத்தி தான் பேசணும், புரிஞ்சுதா? ஆனா நிக்கி வேலண்டைனா நம்மள மாதிரி ஆள் கிடையாது. அவங்களுக்கு 2 கால் இருக்கு, கை இருக்கு. வேற என்ன வித்தியாசமா இருக்கு? சரி, அதை விட. ஆனா உண்மையில அவளுக்கு ரொம்ப பெரிய மனசு. மெசக்காக்கு தான் இந்த முட்டாள்தனமான வேலையை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்கள சுத்தி இன்வெஸ்ட் ரிப்போர்ட்டர் வச்சிருக்காங்க. அவ்வளவு சுலபமா யாராலையும் உள்ள போக முடியாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு உன்னோட இந்த அழகான உடம்பு பிடிச்சிருக்கு. உன்னோட டிஎன்ஏவும் எனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுது. வில்லத்தனமான கேரக்டர் எனக்கும் பிடிக்கும். ஆனா அது எனக்கு சூட் ஆகுமோன்னு தெரியலையே. அதுவும் இப்ப. நீ உண்மையிலேயே ரொம்ப தைரியமா தான் இருக்க. இவளை எனர்ஜி டிரான்ஸ்பர் சேம்பருக்கு கூட்டிட்டு போ. பழி வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை செய். இங்கிருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அப்படியா? அந்த ரோல் எனக்கு கிடைச்சது. அதோட ஆடிஷன்ல நான் என்ன பண்ண தெரியுமா? பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? என்னோட காலு நில்லு, நில்லு. அவ எப்படி போனானே தெரியல. ஆனா தப்பிச்சிட்டா. இப்ப அவ பீச்ல இருக்கா. வாவ், என்ன வார்த்தை சொன்னீங்க. உண்மையிலேயே நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா. அவ என்னோட பழைய ஃப்ரெண்டு. இத நம்ம முதல்லயே கவனிச்சிருந்திருக்கணும். ஹேலி, நீ அந்த முட்டையை கவனிச்சுட்டே ஓகே, ரைட். குட் லக். ரெடியா? ரெடி. மறுபடியும் வந்துட்டீங்களா? நான் உன்னை காப்பாத்துறேன். உங்களை பாத்துக்கிறேன். இந்த சீன் எடுக்க போறத சொல்லவே இல்ல. வந்துட்டான். ஓகே கேசடி, ஆக்ஷன். இந்த பூவோட சக்தியை வச்சு உங்களை எப்படி மாத்தணும் பாருங்க. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. பவர் ரேஞ்சர்ஸ் விட பவர்ஃபுல்லா இருக்கு. ஆக்ஷன் ஹீரோவா என் கூட ஃபிலிம்ல நடிக்கிறியா? ஆக்ஷன் ஹீரோவாவா? இங்க பாரு, நான் இன்னொருத்தர் உயிரை காப்பாத்திட்டேன். நீ அங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வராங்க, டிஎன்ஏ கேக்குறாங்க. என்ன பார்த்தாலே எல்லாரும் உருகி போறாங்க. பின்ன ரொம்ப அழகா இருக்கீங்க, கலர் கலர் ட்ரெஸ் போடுறீங்க. நீங்க இந்த டிவில நடிக்கிறத விட்டுட்டு நல்ல குடும்ப பெண்ணா எப்ப இருப்பீங்க? No. எனக்கு பெரிய பணக்காரி ஆகணும், ஃபிலிம் ஸ்டார கல்யாணம் பண்ணிக்கணும், கார்ஸ் இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும். அடேங்க அப்பா. ஓ, அவளை விட ரொம்ப நல்லவன் நான் இங்க ஒருத்தி இருக்கேன். உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க
பாக்குற இரு. இனிமே அவன் யாரையுமே சொல்லக்கூடாது. அதனால அவன் சொல்ற இடத்த பீஸாவா மாத்திடலாம். நல்ல யோசனை ஈத்தன். உனக்கு வேணுமா? இல்ல. எங்க இருக்க நீ? கிடைச்சிருச்சு. எத்தனை வாட்டி தான் தூக்க போறது? இது முடியல. நான் நிச்சயமா திரும்பி வருவேன். உங்க எல்லாரையும் பழி வாங்குவேன். இப்ப இவ கதையை முடிக்க வேண்டிய நேரம். அது இங்கதானே எங்கேயோ இருந்துச்சு. ஆஹா, நீ எங்க இருக்கியா? வாங்க எல்லாரும் ஒண்ணா சேருவோம். எல்லாரும் ரெடியா? சும்மா நின்னு வேடிக்கை பார்க்காத. ஹைட்ரோ ரீஜெனரேட்டர் ஓபன் பண்ண. ஓகே மை லார்ட். இப்ப உங்க எல்லாரையும் நான் அழிக்காம விட மாட்டேன். பிராக்யூஸோட நேரம் இது. உங்களை அழிக்காம விட மாட்டேன். இப்ப என் பவரை காட்ட பாருங்க. என்ன நடக்குது? என் சக்தி தரையில மட்டும் கீழே தண்ணி இருக்கு. என் சக்தியை பயன்படுத்தி சுனாமி அலையை ஏற்படுத்த போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. பிடிங்க. தேங்க்ஸ். இங்க பாருங்க. ஓ, என்ன அலட்சம் இது? ஓ, இது வேற பாருங்க. ஓ, என்ன நடக்குதுங்க? ஓ, வாவ், இது நல்லா இருக்கு. வளருது. இது ஸ்டெஃபசோல். இப்படிதான் வளரும். நமக்கு எதிரி அழிக்க ஏதோ ஒரு புது ஆயுதம் வந்துருச்சு. அந்த டெலிபதி மூலமா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. அற்புதமா பண்ணுவோம். இப்ப எங்களுடைய நேரம். வாங்க இந்த மீனை பறக்க விடுவோம். தரையில மீனுக்கு தண்ணி இல்லைன்னா தத்தளிக்கல. இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? நீ படிக்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பிசினஸ் சம்மந்தப்பட்டதான படிச்சுக்கிட்டு இருக்க? நான் இங்க சும்மா டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. மன நிறைவோடு ஒரு வேலையில இறங்கணும்னா நிச்சயமா அதுல வெற்றி கிடைக்கும்.
Network Hamilton.blogspot.in. ஏய் அதோ அவன் அங்க இருக்கா. சரி நான் முதல்ல போய் பேசுறேன். அப்படியா? சரி. என்னோட ஃபேன்ஸ் என்ன பெண்ணா திட்டிட்டு வர வேஸ்ட் பீஸிங்ல நான் ரொம்ப கேவலமா திட்டுவேன் தெரியுமா? அப்புறம் நிக்கி கிட்ட பேசுனீங்களா? அது அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ. சரி விடுங்க, நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அவளோட ஃபேனா இருந்ததா? அதாவது புக்கு வெளிய பார்த்தா அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல, உள்ள ஏதாவது விஷயம் இருக்கணும்ல. சர்ச் அண்ட் ஆக்ஷன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நடிக்கிறவங்களை நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹலோ, உங்களால என்ன இப்படி எல்லாம் வெளிய அனுப்ப முடியாது. என்கிட்ட பாஸ் இருக்கு. என்ன பண்றீங்க? ஹலோ இருங்க, நான் சொல்றத